கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பல கூடாரங்கள் உண்டு. மோசேயின் கூடாரங்கள் உண்டு, அப்புறம் நோவாவின் கூடாரம் உண்டு. இப்படி பல கூடாரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு என்ன நோக்கம்? அப்படி தாவீதுடைய கூடாரத்துல என்ன இருக்கு? ஏன் ஆண்டவர் தாவீதுடைய கூடாரத்துக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆண்டவர் எல்லா கூடாரத்தை காட்டிலும் இந்த தாவீதுடைய கூடாரத்தை மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவர் தேடி அதை கட்டி அதை திறப்புகளை அடைத்து பாலாய் போனதை பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் அது எப்படி இருந்ததோ அது போல திரும்பவும் அதை மாற்றுவேன் ஏன் கர்த்தர் சொன்னாரு? அந்த காரியத்தை அவரே செய்வாரு அப்படின்றத ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார் என்றதை நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் பேசுறது விளங்குது அப்படின்னு சொல்றவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாடிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம். அப்போ தாவீதின் கூடாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொன்னா தாவீதின் கூடாரத்துல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா தாவீதின் கூடாரம் அது ஒரு கொண்டாட்டத்தின் கூடாரம், அது ஒரு துதியின் கூடாரம், தேவனை ஆராதிக்கிற ஒரு கூடாரம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கூடாரம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு கூடாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் முறையாக தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படியாக தேவன் மோசேக்கு சொல்லுகிறார், நீ ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும், அந்த கூடாரத்தின் நடுவாக இஸ்ரவேல் ஜனங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆண்டவர் யாத்ராகம புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 35வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் ஜனங்களோடு கூட பேச வேண்டும், அதற்காக நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். முதல் முறையாக சீனாய் வனாந்தரத்திலே பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் தம்முடைய தேவ தாசனை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய உடன்படிக்கை வைக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை கொஞ்ச நாள் அங்கு இருந்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடம் பெயர்ந்து கில்காலுக்கு போகும் பொழுது முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், முதல் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எங்க இருக்கிறது? சீனாய் தேசத்து வனாந்தரத்துல இருக்கிறது, ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிறது. அங்கிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க எடுத்து கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னா கில்கால் என்கிற ஒரு பட்டணத்துக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க. அங்க யோசுவாவின் நாட்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஜனங்கள் அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த கில்காலில் இருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு எடுத்து கொண்டு போறாங்க. நீங்க வாசிங்களே, யோசுவா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். பாருங்களேன், முதல்ல சீனாய் வனாந்தரத்தில் இருந்து கில்கால் என்கிற பள்ளத்தாக்குக்கு எடுத்துட்டு போறாங்க. மூன்றாவதாக எங்க போறாங்க? சீலாவுக்கு நேராக என்ன பண்றாங்க? எடுத்துக்கொண்டு போறாங்க. அடுத்தது நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1லிருந்து 6வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிப்போம். அடுத்த இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதிற்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். ஓகே, நீங்க 6வது வசனத்து வரைக்கும் வாசிங்கன்னா பாருங்க, 4வது இடத்தை எங்க கொண்டு போறாங்கன்னா நோபாவில தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கடந்து போகிறத பார்க்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, முதல்ல உடன்படிக்கை பெட்டி எங்க வைக்கப்படுகிறது? சொல்லுங்க, சீனாயில வைக்கப்படுகிறது. 2வது எங்க வச்சாங்க? கில்கால். 3வது எங்க வச்சாங்க? சீலோவிலே. 4வது
நோபாவிலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, கிபியோன் என்கிற பள்ளத்தாக்குல அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது. நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதுடைய அரண்மனைக்குள்ள, தாவீதுடைய அந்த சிட்டி ஆஃப் டேவிட்னு சொல்லுகிற அந்த பட்டணத்துக்கு வருவதற்கு முன்பதாக இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கெல்லாம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இங்கெல்லாம் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி நிரந்தரமா அந்த இடத்துல இருக்கல. அப்பப்ப ஜனங்கள் பெயர்ந்து போகும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா தாவீதுக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, தேவாதி தேவனுக்கு நிலைவரமான ஒரு வீட்டை என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும். எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் தாவீதுடைய நகரத்துல இருக்கணும் அப்படின்றதான் தேவனுடைய விருப்பம். சோ இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதுடைய தாவீதுடைய இடத்துக்கு, தாவீதுடைய பட்டணத்துக்கு வருவதற்கு முன்பதாக தாவீதுடைய அந்த பட்டணம் இடிக்கப்பட்டது, கூடாரங்கள் இடிக்கப்பட்டது. அதெல்லாம் எப்படி சரி செஞ்சாங்க? இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய கூடாரத்தை கட்டி எழுப்புவதற்கு வேதத்தில் இருந்து அடிப்படையான சத்தியங்களை தெரிந்து நம்மளுக்குள்ளாக இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை நம்ம எப்படி கட்டி எழுப்ப போலாம் அப்படின்றத நம்ம சுருக்கமாக நம்ம வேதத்துல பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1 நாளாகமம் 16 உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தையில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக. அஞ்சாவது எந்த இடத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வந்திருக்கு? கிபியோன். சொல்லுங்க, முதல் முறை சீனாய் வனாந்தரத்துல உருவாக்கப்பட்டது. சொல்லுங்க, சீனாய். சொல்லுங்க, அடுத்தது கில்கால். அடுத்தது சீலோம். ஒரு ஆமென் சத்தமா தான் சொல்லுங்களேன். அடுத்தது நோபில். சொல்லுங்க, அடுத்தது எந்த பட்டணத்துல வந்தாங்க? நோபு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது கிபியோன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக 6வது இடமாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய எப்படியாவது ராஜாவாய் இருக்கிற தாவீதுடைய அரண்மனையில, தாவீதுடைய அந்த சிட்டியில, அந்த பட்டணத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தாவீது கிட்டத்தட்ட 30,000 ஜனங்களை கூட்டிட்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டிய, தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க எடுத்து கொண்டு பட்டணத்துக்குள்ள கொண்டு வருகிற அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊசா என்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி விழுந்து போகிற நேரத்துல அவன் ஓடி போய் பிடிக்க வந்தான். அந்த பிடிக்கிறது நிமித்தமாக அதை பாதுகாப்பா பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அவனை அடித்தான். அந்த நிமித்தமாக ஊசா மரித்து போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன் பாருங்களேன். ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலாம், ஒருவேளை கேட்காம இருந்திருக்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதுடைய அந்த நகரத்துக்கு போவதற்கு முன்பதாக அவங்க சிறைப்பட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து தேவனுடைய உடன்படிக்கை எடுத்து கொண்டு வருகிற நேரத்துல அவர்கள் தவறி அந்த உடன்படிக்கை கீழே விழுகிற நேரத்துல அந்த ஊசா என்கிற மனுஷன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கிறான். அங்க ஒரு மரணம் சம்பவிக்குது. ஆனா தாவீது உணர்ந்து கொண்டான், இப்படியே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை என்னுடைய நகரத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது, எடுத்துட்டு போக கூடாது என்பதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏதோமுடைய வீட்டுல கிட்டத்தட்ட 3 மாதம் வைத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப வாசிங்க, யார் இந்த ஏதோம் அப்படின்றத ஓபேத் ஏதோம் உடைய வீட்டுல வைத்தார்கள். யார் இந்த ஓபேத் ஏதோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீர் அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. என்னன்னா நான் சொல்றேன் பாருங்களேன், அதை நான் சுருக்கமாக நான் சொல்றேன். இப்போ இந்த ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒரு புறஜாதி, வேதத்தின் அடிப்படையில சொல்லப்படுகிறது. அவர் ஒரு புறஜாதி.
இப்ப தேவனுடைய பிரசன்னத்தை பிடித்த ஊசா மரித்து போகிறான். ஆனா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய, தேவனுடைய உடன்படிக்கையுடைய அந்த கட்டளைகள் எல்லாம் தாவீதுடைய நகரத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாக 3 மாதம் இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இவந்தோ அவர் ஒரு புறஜாதியாக இருக்கிறாரு, ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மனுஷனுடைய வீட்டில் இருந்தது நிமித்தமாக 3 மாதமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அவனுடைய ஆடு மாடுகளை ஆசீர்வதித்தாரு, அவனுடைய கரத்தின் கிரிகளை ஆசீர்வதித்தாரு. சரி, இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தாவீதுக்கு ஒரு நியூஸ் போகுது. என்ன நியூஸ் போகுதுன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை வச்ச வீடு இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே கிட்டத்தட்ட 69,000 பேரை கூட்டிட்டு போய் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வருகிற அந்த நேரத்துல அந்த உடன்படிக்கை வந்த பிறகு இப்ப தாவீது என்ன பண்றாருன்னா, பல்லாயிரக்கணக்கான ஆட்களை எழுப்பி வாசல் காவலராக என்ன பண்றாங்க, நிறுத்துகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். அப்படின்னு சொன்னா அவன் எந்த சந்ததியில வருகிற ஆள் சொன்னா, கோலியாத்தின் சந்ததியில வந்த ஒரு தேவ மனுஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தேவ மனுஷன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த ஏதோமுடைய வீட்டுல இருந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதுடைய நகரத்துக்கு போன பின்பதாக நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த மனுஷனுக்கு ஓபேத் ஏதோமுக்கு ராஜாவாகிய தாவீது ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார். என்னன்னா, தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிற அந்த வீட்டுல, அந்த நகரத்துல, அந்த பட்டணத்துல இந்த மனுஷனை ஒரு புறஜாதிய தாவீது எதுக்காக நியமிக்கிறார்னா, கேட் கீப்பராக, வாசல் காவலராக நிறுத்துகிறார். பின்பதாக பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் லேவியன் என்கிற அந்த லிஸ்ட்ல இந்த ஓபேத் ஏதோமுடைய பேர் பதிவிடுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் அவன் புறஜாதி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்புறம் அவனுக்கு கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறாரு. ஆலயத்தின் கதவுகளை அவன் பழுது பார்க்கிறவனாக மட்டுமல்ல, அவன் ஒரு கேட் கீப்பராக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. லேவியனாக கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற நிமித்தமாக அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்றார், பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே புதிய ஏற்பாடுல வரும்பொழுது அந்த ஆவியானவர், அந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. வீடுல வாசம் பண்ணின தேவனுடைய பிரசன்னம் 3 மாதமாக இருந்த அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு மனுஷனை அளவு கடங்காத ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க முடியும் சொன்னா, நிலைவரமான தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நம்மளுடைய வீடுகளிலும் நம்மளுடைய இந்த சரீர பிரகாரமான ஆலயத்திலையும் கர்த்தர் எவ்வளவு ஒரு பேர் மேன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்குது அப்படின்னு தெரியல. ஆனா இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்களேன், புறஜாதி, தேவனுக்கு விருப்பம் இல்லாத சந்ததியில பிறந்த ஒரு மனுஷன், அதுவும் கோலியாத்துடைய வழியில சந்ததியில பிறந்த ஒரு மனுஷன். தாவீது பார்த்து சொல்றாரு, எப்பா, தேவனோட உடன்படிக்கை பற்றி உன் வீட்டுல இருந்திருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்து நிமித்தமாக நீ வாசல்ல காவல் காக்கிறதாக நில்லு அப்படின்ற ஒரு ப்ரமோஷனை தாவீது கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படிதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதுடைய நகரத்துக்கு என்ன பண்ணுகிறது, கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப தாவீதுடைய தேவனுடைய பெட்டி தாவீதுடைய நகரத்துக்கு கொண்டு வரும் பொழுது, தாவீதுடைய நகரம் ஜெருசலேம் என்று சொல்லப்படுவாங்க, சிட்டி ஆஃப் ஜாயன் சொல்லப்படுவாங்க. அந்த நாட்கள்ல எருசலேமுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் பொழுது, எருசலேம் சொல்லும் பொழுது அது ஒரு பிரேயர், ஒரு ஜெபத்துக்கு உண்டான மேன்மையான ஒரு இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுடைய கூடாரம் வெறும் துதிக்கு மாத்திரமல்ல, அது ஜெபத்துக்கு ஒரு கூடாரமாக இருக்கிறது. அது ஒரு யூனிட்டி, ஒற்றுமையை காண்பிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமான ஒரு வாய்க்கால்களை வைத்திருக்கிற இடமும் அந்த ஒரு இடம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பரலோகத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கிறது.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பலவிதமான நன்மையினால நிறைந்திருக்கிற இடம் தான் தாவீது வாசம் பண்ணுகிற அந்த சிட்டி ஆஃப் ஜயன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, இந்த சிட்டி ஆஃப் ஜயன் என்று சொல்லப்படுகிற புதிய எருசலேம் அது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த எருசலேமின் மேல கர்த்தருடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த எருசலேமை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்களேன், சங்கீதம் 137:6 வாசிங்க. 137:6. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோட ஒட்டி கொள்வதாக. பாருங்க, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால். இப்ப அந்த எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த எருசலேம் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயம். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், நான் உன்னை நினையாமலும் தேவனுடைய ஆலயத்தை என் முக்கியமான மகிழ்ச்சியாக அதிகமாக எண்ணாமல் போனாலும் என் நாவு என் மேல் வாயோடு கூட ஒட்டி கொள்வதாக. அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க கொடுக்கப்பட்ட இந்த திருச்சபையை நான் மகிழ்ச்சியாக எண்ணாமல் போனால், இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்காம போனா, ஜெப வாழ்க்கையோடு கூட இணைந்து நான் கட்டாமல் போனா, என் நாவு மேல் நாவோடு கூட ஒட்டி கொள்ளட்டும். அப்படின்னு சொன்னா, நான் ஊமையாக போட்டும் வாயை திறக்காமல் போகட்டும், என்ன உங்களை துதிக்காம இருப்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எருசலேமை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. இன்னைக்கு தொழிலுக்காக எருசலேம் என்கிற தேவனுடைய ஆலயத்தை விட்டுட்டு ஓடுறோம். ஆனா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எருசலேமுக்காக தேவனுடைய ஆலயத்துக்காக நான் ஆலயத்தை மறந்தா என் வலது கை என் தொழிலை என்ன பண்ணும்? மறப்பதாக. இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல? மணிக்கணக்கா உட்கார்ந்து வேலை செய்யறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், ஆனா நம்மளுக்கு வேண்டிய வருமானம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தை நம்ம மகிழ்ச்சியா எண்ணாமலும் தேவனுடைய ஆலயத்தை மறந்து போனாமலும் இருக்கிறதா பிரதானமான காரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய தசம பாகங்கள் எல்லாம் பண்டகசாலையாக தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து போடுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீது சொல்றார், ஆண்டவரே எருசலேமை நான் மறந்தா என் வலது கை என்ன பண்ணும்? தொழிலை மறக்கும். அப்ப தேவனுடைய அன்பு எருசலேமின் மேல எவ்வளவு அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, இந்த எருசலேமில் இந்த சிட்டி ஆஃப் ஜயன் சொல்லப்படுகிற புதிய எருசலேமில் பாருங்க, ஆவியானவர் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். 132:13-14 வாசிங்க. சங்கீதம் 132:13-14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, பாருங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, இது என்றென்றும் நான் தங்கும் இடம். அப்ப சபையில யாருக்கு முதல் இடம்? நல்லா இங்க கவனமா கேளுங்க. சபையில யார் வாசம் பண்ணுகிறா? யாருக்கு பிரதானமான இடம்? தேவனுக்கு தான் பிரதானமான இடம். சபைக்கு வரும் பொழுது நம்ம மனுஷனை பார்ப்பதற்காக வரல, மனுஷனுடைய செய்திகளை கேட்பதற்காக வரல. தேவன் என்னோடு கூட பேசுகிற அந்த நேரம், அதை பேசுகிறது யாராக இருந்தாலும் சரி, பாடுகிறது யாராக இருந்தாலும் சரி, நடத்துகிறது யாராக இருந்தாலும் சரி, இருக்கிறது தேவன் ஒருவரே. அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த இடத்துல என்னுடைய ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க, கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வருகிறவர்கள் தான் தேவனுடைய புதிய எருசலேமுக்கு முதல் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதே தாவீது தான் சொல்றார், ஆண்டவரே வாசல் எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி வாசலின் அருகே காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இல்ல. ஆராதனை பண்ற நேரத்துல தான் உள்ள வரும், 3 பாட்டு பாடுற நேரத்துல தான் உள்ள வரும், பிரசங்கம் பண்ற நேரத்துல தான் உள்ள வரும். ஆனா ஒரு ராஜா தீர்மானமா சொல்றாரு, ஒரு ராஜா பொறுப்புள்ள ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆண்டவரே ஆலயம் திறப்பதற்கு முன்பதாகவே வாசல் அண்டையில வந்து நான் நிற்கிறேன். காரணம் என்னன்னா, என் பிரசனத்திற்காக நீங்க காத்திருக்க கூடாது, உங்க பிரசனத்திற்காக நான் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேவ பிரசனத்துக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காத்திருக்காது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். என் வாழ்க்கையில நான் நிறைய ஜெபம் பண்றேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில நிறைய உபவாசம் பண்றேன், ஆனா நான் எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு காரணம் தெரியுங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஆலயத்துல நீங்களும் நானும் இல்லை அப்படின்றதான்.
அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஆராதனையை அல்லது சபையை ஒரு பெரிய ஒரு பொருட்டாயின்றதுல வாரத்துல ஒரு நாள் 7 நாள் 7வது நாள் நம்ம போய் உட்காந்து பாட்டு பாடி கையை தட்டி முடிச்சுட்டா கிறிஸ்துவ வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமையுள்ள வாழ்க்கையா வாழணும், ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கணும் என்பதுதான் தேவன் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தை கெடுப்பதற்காக ஆதாம் நாட்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு போராடி கொண்டு இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, சபைகள் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சபைகளை உடைக்கிறாங்க, சபை ஊழியம் நடத்தக்கூடாதுன்னு எத்தனையோ விரோதமான காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கொடுத்து நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் வைத்து நம்மளை ஆராதனை செய்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல வனாந்தரத்துல போய் நம்ம கையை உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, எனக்கு வெயில்னா பிடிக்காது, எனக்கு மழை வருது, எனக்கு கொடை வேணும், எனக்கு போர்வை வேணும், சாப்பாடு வேணும், எனக்கு தூங்க இடம் வேணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு எல்லாம் புலம்பி தள்ளி இருப்போம். ஆனா புலம்புகிற ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனமே வனாந்தரத்துல தேவனை உண்மையா ஆராதித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், தெய்வ பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தரித்திருக்கிற வேண்டும் சொன்னா சபையை நீங்க நேசிக்க வேண்டும். ஆமென். ஏன்னு சொன்னா கடைசி நாட்களில சபை எடுத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. நேரா உங்க வீட்டுல உங்களை டபார்னு தூக்கற மாட்டாரு. சபை எடுத்து கொள்ளப்படும். சபையில நிலைத்திருக்கிறவர்கள் அந்த சபையோடு கூட என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, இந்த எருசலேமை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 40:1-2. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். தீவுகளே எனக்கு முன்பதாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயஸ்தானத்திற்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்திற்கு 40:1-2. ஏசாயா 40:1-2. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி பாருங்க, அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் மட்டும் எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லல. நீங்களும் நானும் அந்த எருசலேமுக்காக ஜெபம் பண்ணணும், அந்த எருசலேமை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இதை நான் சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சீனாயிலிருந்து தாவீதோட நகரத்துக்கு வரைக்கும் கொண்டு வரப்பட்ட இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட், ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் என்னன்னு சொன்னா, புறஜாதியா இருக்கிற ஓபேத் ஏதோமை கர்த்தர் லேவி என்கிற கூட்டத்துல சேர்க்கப்பட்டு அவனுக்கு கேட் கீப்பர் என்கிற அந்த ப்ரொமோஷனை கொடுக்கிறாரு. இது நிமித்தமாக அவனுடைய குடும்பம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இஸ்ரவேலை, இந்த எருசலேமை கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறாரு, இந்த இஸ்ரவேலருக்கு உண்டான இந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அன்பு கூறுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமானது பங்கு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது, இந்த இடிக்கப்பட்ட வாசஸ்தலங்கள் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை இடிஞ்சு போய் தான் இருக்கு. ஆமென். நிறைய நேரம் ஜெபம் பண்றோம், நிறைய பேருக்கிட்ட போன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறோம், நிறைய இடங்களில் போய் உட்காந்து ஜெபம் பண்றோம். ஆனாலும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு திரும்ப அந்த கட்டப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் இடிந்து போய் விடுகிறது. இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் நாளைக்கு இல்லை.
இன்னைக்கு இருக்கிற ஜெப வாழ்க்கை நாளைக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், எப்படியாவது என் வாழ்க்கையில ஜெபத்தை நான் விட்டுடக்கூடாது, விசுவாசத்துல நான் நிக்கணும், தேவனை நல்லா ஆராதிக்கணும். எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் சபையை விட்டு போகிறதுக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பிசாசு எளிதா என்ன பண்ணிடுறான், அதை உடைச்சிடறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அடிக்கடி உடைந்து போகிறது, ஏன் அதை கட்டப்பட்ட அந்த ஒரு நேரத்திலேயே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. புதிதாய் ஒரு வீட்டை கட்டுறது ரொம்ப, சொல்லுங்க, புதுசா ஒரு வீடு கட்டணும் ரொம்ப ஈஸி, ஆமாவா இல்லையா? ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க, டக்குன்னு என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். ஆனா ஏற்கனவே இருந்த வீடு இடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக அதை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. அப்ப அதுக்குண்டான ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வரணும். அதுக்குண்டான அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு வந்து கிச்சன் எங்க இருக்கு, ஹால் எங்க இருக்குது, லிவிங் ரூம் எங்க இருக்கு, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு, எல்லாம் பார்த்து எவ்வளவு அகலம் போட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு உயரம் கட்டி இருக்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து ஒன்னொன்னா தோண்டி அந்த அஸ்திபாரம் எவ்வளவு போடப்பட்டு இருக்கு, அந்த அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல அதை மறுபடியும் நோண்டி அல்ல அதை மறுபடியும் நம்ம புதிய ஒரு ஃபவுண்டேஷன் போடணுமான்னு சொல்லி பல என்கொயரி சர்வே பண்ணி தான் அந்த பில்டிங்கை ரெனியூ பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை திரும்ப எடுத்து கட்டப்படணும்னா நிச்சயமா நம்ம கையில ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் எது? கர்த்தருடைய வேத வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்கிறாரு. ஆரம்பத்துல கர்த்தர் என்னை எப்படி உருவாக்கினாரு, ஆரம்பத்துல கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளாக எப்படி இருந்தது, ஆரம்பத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படிந்திருந்தேன், ஆரம்பத்துல ஜெப வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்திருந்தேன், ஆரம்பத்துல சபைக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படிந்திருந்தேன், ஆரம்பத்துல தேவனுடைய ஊழியத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகமான காரியங்களை செஞ்சேன். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது என்னால எதையுமே செய்ய முடியலையே, ஏதோ ஒரு வாழ்க்கையில நான் ஸ்டக்கா இருக்கேன், ஏதோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு லேக்னஸ் உண்டாயிருக்கு, நான் எங்கேயோ விழுந்து கிடக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா முதல்ல அவங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிற இடம் எது தெரியுங்களா? ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு மனுஷனாலும் கட்டி எழுப்பவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா நல்லா அவங்க காதுல நல்லா அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்ப முடியவே, சொல்லுங்க, முடியவே முடியாது. நீங்க 1000 குட்டிகாரணம் போட்டு அடிக்கலாம், எங்க வேணா உருண்டு பிறண்டு வரலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் இடிஞ்சு போவீங்க, மறுபடியும் கட்டப்படுவீங்க, மறுபடியும் இடிஞ்சு போவீங்க. ஏன் தெரியுங்களா? உங்க வாழ்க்கை உங்க ஜெப வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, நெகேமியா எழுதின புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசிங்க. அதுல இருந்து சில காரியங்களை நம்ம வாசிச்சு நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நெகேமியா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த 4வது வசனத்தை போடுமா, இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டபோது என்ன வார்த்தை? இந்த நெகேமியா என்கிற இந்த தேவ மனுஷன் அரசாங்கத்துக்கு கீழே, ராஜாவுக்கு கீழே பானபாத்திரன் என்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்புல அவர் வாசம் பண்ணுகிறாரு, வேலை செய்யறாரு. அவனுடைய சகோதரர் வந்த பொழுது அங்கே எருசலேமுடைய விவரங்கள் எல்லாம் விவரித்த பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்ட பொழுது எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனா எருசலேமுடைய மதில்கள் என்ன பண்ணிருக்கு? இடிக்கப்பட்டிருக்கிறது, அக்னியினால சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு துக்கம் ஆளுகை செய்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இல்லாம தேவ பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய சபைக்காக நிற்கும் பொழுதுதான் தேவன் தம்முடைய குடும்பத்துக்காக கர்த்தர் நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ சபைக்காக நின்னீங்கன்னா தேவன் உங்களுக்காக நிற்பார், சபை உங்களுக்காக நிற்கும்.
நான் சபைக்கெல்லாம் நிக்க மாட்டேன், ஆனா சபை எனக்கு நிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சபை அது மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. வேற எந்த சபையும் இல்ல. சபையில இருக்கிற நன்மை வேணும், சபையில இருக்கிற பாதுகாப்பு வேணும், சபையில இருக்கிற ஜெபம் வேணும், சபையில இருக்கிற வார்த்தைகள் வேணும், சபையில இருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வேணும், சபையிலிருந்து வருகிற விடுதலை வேணும், சபையில இருக்கிற நன்மைகள் வரணும். ஆனா சபைக்கு மாத்திரம் நான் உட்பட்டவனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற ஒரு கடுகளவு ஆசீர்வாதம் கூட வேதத்துல அப்படியே தான் இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே ஒட்டவே ஒட்டாது. அல்லேலூயா. நெகேமியா பல ஆண்டு காலமா அவன் தன் சொந்த ஊரை விட்டு வேற ஒரு தேசத்துல போய் அவன் ஒரு ராஜா ஸ்தானத்துக்கு கீழாக இருந்து இவன் சாப்பிட்டதை தான் ராஜா சாப்பிட்டு பார்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் சாப்பிட்டு கொடுத்து ஓகே இந்த சாப்பாடுல எந்த பிரச்சனையும் இல்லை ராஜா, நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாதான் ராஜா சாப்பாட்டுல கைய வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய வேலை, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? வரம்பும் பொழுதே 2 தோசை கேட்டு விட்டான் பாஸ்டர். அல்லேலூயா. குழந்தைக்கு பசிக்கும் பாஸ்டர். அல்லேலூயா. இங்க நெகேமியா ராஜா சாப்பாடுல கைய வைக்கணும்னா முதல்ல நெகேமியா சாப்பாடுல கைய வச்சாதான் ராஜாவுக்கு சாப்பாடு. இப்ப சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல இந்த நெகேமியா போய் நிக்கலாம். சாப்பிட்ட பிறகு ராஜா சாப்பிடுற நேரத்துல சொல்றாரு, நெகேமியாவே நான் இப்படி வரைக்கும் நான் துக்க முகமா பார்த்ததே இல்லையே, என்னாச்சு நெகேமியா, இது வரைக்கும் உன் முகம் துக்க முகமா இருந்ததே இல்லை, இன்னைக்கு மட்டும் ஏன் உன் முகம் ரொம்ப துக்கமா இருக்குன்னு கேட்ட உடனே, இல்ல ராஜா, நான் இருந்த என் பட்டணத்துல தேவனுடைய எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டது, சூறையாடப்பட்டிருக்கிறது, அதை நான் போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட இருந்த மனைவியும் சொல்றா, போயிட்டு எத்தனை நாள்ல திரும்பி வருவ, ஏன்னா இவர் சாப்பாடுல கைய வச்சாதான் அவரு சாப்பாடுல, எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்பிக்கைக்குள்ளான ஆளு, இல்லைன்னா ராஜாவை எப்படியாவது விஷம் கொடுத்தோ இல்ல ஏதாவது மருந்து வச்சு அவரை வசம் பண்ணி கொள்வதற்கு அந்த பட்டணத்தை சூறையாடுவதற்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு நெகேமியாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு பொறுப்பெல்லாம் பருப்பு மாதிரி இருந்திருக்கு போல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தின் பொறுப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உலகத்தின் பொறுப்பு எல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி பருப்பாய் மாறுவதாக. அல்லேலூயா. உங்களுடைய பருப்பு சொல்லுங்களேன், சபையில் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ முதலாவது நான் இடிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம ஒத்துக்கொள்ள வேணும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதலாவது முழங்கால் படியிட வேண்டும். எனக்காக எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்கன்னா அந்த ஜெபம்லாம் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவதே கிடையாது. நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுதுதான் உனக்குள்ளாக இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அதை நீங்க உணர்றதுல தெரியல. ஆனா தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா அது ஒரு நாளும் கட்டப்படவே முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு ஜெபம் பண்ண முடியலன்னா ஜெபிக்கிறவளோடு கூட ஒட்டி கொள்ளுங்க. அல்லேலூயா. இல்லனா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தை பத்தி புரிந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசக்கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நம்ம இடிக்கப்பட்ட மதிலாகத்தான் இருக்குவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது நீங்க வாசிங்கன்னா வாசிங்க 1:6 வாசிங்க. நெகேமியா 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் இடிக்கப்பட்டதுக்கு அடுத்த காரணம் தெரியுங்களா?
பாவ அறிக்கையை செய்யாம இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில ஒரு வாழ்க்கை, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டுல ஒரு வாழ்க்கை, வேலையில ஒரு வாழ்க்கை. இங்க பாஸ்டர் ஏமாத்துறது, வீட்டுல அம்மா அப்பாவை ஏமாத்துறது, ஆபீஸ்ல மேனேஜரை ஏமாத்துறது, கடைசியில அட்லாஸ் யார் தெரியுமா ஏமாந்து போவா? ஏமாத்துறவங்க ஏமாந்து போவாங்க. நீ பாஸ்டரை ஏமாத்துறதுனால உனக்கு லாபம், பாஸ்டருக்கு லாபம் ஒண்ணு இல்ல. நீ அம்மா அப்பாவை ஏமாத்துறதுனால உனக்கு லாபம், அம்மா அப்பாக்கு லாபம். அதே நீ உன் மேனேஜரை ஏமாத்துறதுனால உனக்கு லாபம் ஒண்ணுமே இல்ல. ஆனா கடைசியில யாருக்கு தெரியுமா நஷ்டம்? உன் வாழ்க்கை இடிஞ்சு போய் பாலடைஞ்சு போன மாதிரி இடிஞ்சு போய் இருக்கும். அந்த நேரத்துல உன்னை கை தூக்கி விடுவதற்கு உன்னுடைய ஜெபம் உதவி செய்யாமல் போய்விடும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரரான நாங்கள் உமக்கு விரோதமாக, எங்க இவன் வேற ஒரு அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இவங்க பாவம் செஞ்சவங்களாக அந்த அரண்மனை இடிக்கப்பட்டு இருக்கு. இவங்களுக்காக நெகேமியா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நாங்களும் எங்க பிதாக்களும் பாவம் செய்தோம், எங்களுடைய முன்னோர்கள் பாவம் செய்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்படி வாழ்ந்து சுகித்திருக்கலாம இருக்கிறதுக்கு காரணம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க அம்மா அப்பா அன்னைக்கு கொஞ்சம் ஞானமா நடந்து எல்லாம் கொஞ்சம் பணத்தை சேகரிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம். ஆனா இதே தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யறோம். அதுதான் அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, நானும் என் தகப்பனும் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டோடைய இருதயத்தை துக்கப்படுத்திட்டோம். நம்ம நினைக்கிறோம் பாவம் அப்படின்னு சொன்னா பொய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டோம். இது மட்டும் பாவம் இல்ல, பிரதானமான பாவம் இது தெரியுங்களா? பாவத்திலும் பெரிய பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னக்கா? தோத்திர ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து, பாவத்திலையும் பிரதான பாவம் என்ன? ஆனா பக்கத்துல பார்த்துதான் கேளுங்க. கடனா கேட்க சொல்றேன். பாவத்திலும் பிரதானமான பாவம் என்னது? ஜெபயின்மை. அல்லேலூயா. ஏங்க, நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னு எப்ப தெரியுமா உணர்வு வரும்? ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாரு. நீங்க ஜெபமே பண்ணாம நீங்க பாவம் செஞ்சாலும், ஆமா நான் பாவம் செய்யல, பாவம் செய்யல, பாவம் செய்யல, எது பாவம் அப்படின்னு நீங்க எப்ப தெரியுமா உணர முடியும்? நீங்க ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போதுதான் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் உங்க கூட பேசுகிறத நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நெகேமியா இரண்டாவது செஞ்சது என்னன்னா, தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கை செய்து மனம் திரும்புதலை அவன் கோரினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனம் மாறுகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன பாஸ்டர், சட்டையா பேண்டா கழட்டி போட்டு போடுறதுக்கு அது உள்ள இருந்து வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய சரீரத்துல ஒரு இன்னர் ஹீலிங் வேணும். சில பேர் மன்னிக்காம இருக்கிறோம், சில நேரத்துல கீழ்ப்படியாம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் கீழ்ப்படியாமை தானே, அது பாஸ்ட் ஓயாம சொல்லித்தானே இருக்கிறோம், அதனால பெருசா என்னங்க வந்துட போகுது? எங்க சின்ன கீழ்ப்படியாமை நிமித்ததான் உலகத்துல பாவம் வந்தது தெரியுமா? அதே நேரத்துல கீழ்ப்படிஞ்சதுனாலதான் உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். கீழ்ப்படியாமையும் கீழ்ப்படிதல் நிமித்தமும். கீழ்ப்படியாம இருந்தா பிசாசு வருவான், கீழ்ப்படிந்தா ஆவியானவரே இறங்கி வருவார். நீ கீழ்ப்படியாதனால உன் இருதயத்தை, உன் வாழ்க்கையை யார் ஆளுகை செய்யும்? சொல்லுங்களேன். பிசாசு ஆளுகை செய்வான். நீங்க கீழ்ப்படிந்துள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை யார் ஆளுகை செய்கிறா? ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவன் செஞ்ச காரியம் நெகேமியா 2:11 வாசிங்க. 2:11. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் போதும் இங்க பாருங்களேன். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனையை செய்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்தியை கேட்ட உடனே, நெகேமியா வந்த உடனே அவருக்கு ரொம்ப விருப்பமான அல்லது அந்த பட்டணத்தை குறிச்சு ரொம்ப கரிசனையா உள்ளவங்களை, ஜெப வீரர்களை அவர் சேர்த்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஜோடி போட்டு ஊரெல்லாம் சுத்துறோம். அதனால என்ன தெரியுமா வரும்? இவன் தான் பண்ணுனா அவன் தான் பண்ணுவான்னு நம்மளை காட்டி விட்டுட்டு அவன் ஓடிடுவான். அல்லேலூயா.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு என்னைக்குமே ஜெபத்தை தாங்கக்கூடிய சில ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. உங்க நண்பர்களை நீங்க யாரை சேர்த்திக்கிறீங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. உன் பொய்யுக்கு இன்னும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா பொய்யை சேர்த்து விடுறானா அவன் உன் நண்பன் கிடையவே. நீ பாவம் செய்யறதுக்கு அவன் துணை போகிறான். உன்னை சேர்ந்து உன்னை நரகத்துல என்ன பண்றான்? தள்ளுறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தப்புன்னு சொன்னா இது தப்புடா அப்படின்னு சொல்லி அவனை தப்பான வழியிலிருந்து நல்ல வழிக்கு கூட்டிட்டு வராதான் உண்மையான. ஏன் வச்சான் பரவாயில்லடா இன்னும் நட அப்படின்னு சொன்னா அவன் என்ன கிடையாது? நண்பன் கிடையாது. அவன் கூடவே நின்று குழி பறிக்கிற கரடி. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் சில மனுஷர்களை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்தது. அதுக்கப்புறம் வாசிங்க. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்க்கணும் என் வாழ்க்கை எந்தெந்த இடத்துலலாம் இடிக்கப்பட்டிருக்கு. ஜப வாழ்க்கை இடிஞ்சிருச்சா அதை கட்டு. வேதம் வாசிக்கிறது இடிஞ்சு போச்சா அதை கட்டு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, நமக்குள்ள ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் இல்ல. நம்ம எந்திரிக்கிறோம், காலைக்கு வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், டிவியை பார்க்கிறோம். இதே இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தலைக்கு மேல பிரச்சனை வந்து நிற்கும் பொழுதுதான், ஜபம் இல்லை அப்படின்னு பொழுதுதான், ஜெபிக்கலான்னு தோணும் பொழுது இந்த சரீரம் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கவே இடம் கொடுக்கவே கொடுக்காது. எஸ்ஸர் சொன்னா உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிருந்திருக்கலாம். இதுதான் நேரம். இந்த நேரத்துல நீ மௌனமா இருந்தா மற்ற நேரத்துல உன்னால ஜெபிக்க முடியாது. யாரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வரப்போகிறது. இன்னைக்கு விசாலமா உட்கார்ந்து நம்ம தேவனை ஆராதிச்சு கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு காலம் வரும். எப்படி தானியேலை தூக்கி சிங்க கபியில போட்டாங்களோ அதை காட்டிலும் பயங்கரமான நாட்கள் வரும். அப்பதான் நம்ம தெரியும் ஜெப மேன்மை என்னன்னா. அப்பதான் நம்மளுக்கு விளங்க முடியும். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலுக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அவன் கையெழுத்து போட்டன்னு தெரிஞ்சுமே முன்பு செய்தது போல வாசல்களை திறந்து ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக உட்கார்ந்து ஜெபம் பண்றான். ஏப்பா நீ தான் கையெழுத்து போட்டுட்ட, யாராவது பார்த்தா உன்னை தூக்கி சிங்க கபியில போட்டுடுவாங்க. அட்லீஸ்ட் சேர்லையாவது உட்காந்து மனரமியமா ஏதாவது யாரும் பார்க்காத மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணலாமே அப்படின்லாம் இல்ல. அவன் முன்பு செய்தது போலவே செய்தான். 3 வேளையும் செய்தான். சட்டம் கூட உன் ஜப வாழ்க்கையை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆனா இன்னைக்கு நமக்குள்ளாக நம்ம ஒரு சட்டம் போட்டு இருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி நான் ஜபம் பண்ண போறது, அப்படி ஒரு சட்டத்தை நம்மளே போட்டுக்கணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி ஆலயத்துக்கு நானே சொல்லுங்க சீக்கிரம் வர்றதே சரித்திரத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லுங்க இருக்க கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சோ நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் உடைஞ்சு போயிருக்கின்றத கொஞ்சம் ஆய்வு செய்யணும். அல்லேலூயா. உட்கார்ந்து ஜபத்துல உட்கார்ந்துட்டு நான் முதல்ல எப்படி இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் ஜப வாழ்க்கை எவ்வளவு இருந்தது, 3.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாண்டவரே, இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க. நல்ல வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கு. என் ஜப வாழ்க்கை எவ்வளவு நேரம் இருக்கு? அடிக்கிற வெயில்ல கூரை இருக்கிற வீட்டுல வேர்வையோட 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஏசி போட்ட பிறகு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணா அந்த வாழ்க்கையை தூக்கி குப்பையில போடணும். அல்லேலூயா. ஒண்ணுமே வீடே இல்லாம இருந்த தெருவில் உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபம் நாட்களுக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தா அந்த பல மணி நேரம் நாட்கள் கணக்காய் ஜெபம் பண்ணணும். ஆமென். பிள்ளை கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்ல, பிள்ளைய தாங்கன்னு பிள்ளைய கொடுத்த பிறகு பிள்ளை பசிக்குது, பிள்ளை தூங்குதுன்னு ஆலயத்துக்கு வராம இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ஒருபோதும் சொல்லுங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன பிறகு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணனோட சரி, அதுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இருக்காது.
அற்புதத்துக்கு அதிசயத்துக்கு ஜெபம் கேட்கப்படணும்னா தலைதெறிச்சு ஓடி வர நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்துக்கு உண்மையா இருக்கணும்னா நீங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ண அந்த அற்புதத்துக்கு பின்பதாக அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது உங்க ஜெப வாழ்க்கை எழுமணுமா இல்லையா? ஆமென். இன்னைக்கு நம்ம மோசமான ஆவிக்குரிய ஜீவிதத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜெபமே இல்லாம நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் ஓடும். அட பரவாயில்லையே ஓடுதேன்னு அதுக்கு தெரியும் உள்ள கனெக்ஷன் என்ன பண்ணுது, இல்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ண போகுது, நிக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ஐயா நான் 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஜெப வாழ்க்கை என்னாச்சு? ஆமென். 2 மணி நேரம் கூட நம்மளால ஜெபிக்க முடியல, 1 மணி நேரம் நம்மளால ஜெபிக்க முடியல. ஆனா மொபைல்ல உட்கார்ந்துனா பல மணி நேரம் குடும்பத்தை சீர்குலைக்கிற ஒரு நேரம் என்னன்னா உங்க கையில இருக்கிற மொபைல் தான். உங்க மொபைலுக்குள்ள உங்களை தொலைச்சிட்டீங்க. இது சொந்த காசுல. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் போன் இருக்கிற வரைக்கும் அது 4 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். இப்ப முகத்தை கூட என்ன பண்றது இல்ல, சோத்தை கூட பாக்குறது இல்ல. சாப்பாட்டுல என்ன இருக்குதா தெரியல. இங்க ஒரு உள்ள, இங்க ஒரு தேய், இங்க ஒரு உள்ள, இங்க ஒரு தேய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு இங்க வாழ்க்கை போயிருச்சு. இப்ப இந்த ஜெப நேரத்துல ஆண்டவரே தோத்திர, ஆண்டவரே தோத்திர, ஆண்டவரே அல்லேலூயா ஷபா ரதல ரதன, ஆண்டவரே யாரோ மெசேஜ் அல்லேலூயா. என்ன ஜெப வாழ்க்கை இது? யாரை ஏமாத்திக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்க போச்சு உங்க ஆதி அன்பு? எங்க போச்சு உங்க ஆதியில இருந்த தேவனோடு கூட இந்த கனெக்ஷன் எங்க? ஆரம்பத்துல ஜெபிக்கும் பொழுது நேர்முழங்கால் படிட்டு 1 மணி நேரம்னாலும் ஐயோ இல்ல நான் ஜெபம் பண்ண அந்நிய பாஷை யார் பார்த்தாலும் பார்க்காம போனாலும் உருண்டு பிறண்டு ஜெப வாழ்க்கை எங்க? இப்ப எங்க போச்சு அது? இன்னைக்கு முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல. ஆலயத்துக்கு வாங்கின நேரத்துக்கு வரதே இல்ல. காரணம் என்ன? உங்க ஜெப வாழ்க்கை இடிஞ்சு போச்சுங்க. ஜெப வாழ்க்கை இடிஞ்சு போச்சுன்னா அதை ஒருத்தராலும் உங்களால சீர்படுத்தவே முடியாது. நீங்க ஜெபிக்காத வரைக்கும் அற்புதம் நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ, பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ, அது 2வது. உங்க பிள்ளைகளுக்கு ஜெப வாழ்க்கையை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இல்லைன்னா உங்க பிள்ளைகள் நீ வருகிற நாட்கள் இப்ப ரீசெண்டா ஏஐன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆப் என்ன சொல்றாங்க தெரியுமா? போலீஸ்காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? வீடியோ கால் அவங்களே நானே கூப்பிடுற மாதிரி இருக்கும். சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு 1 லட்சம் தேவை போட்டு விடுங்க அப்படின்னு நானே சொல்லுவேன். ஆனா அது நான் இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானம் இந்த ஞானம் எவ்வளவு பெருகி போயிருக்கு. ஆனா இந்த ஞானம் பெருக பெருக என் ஜெப வாழ்க்கை எங்க போச்சு? என் ஜெப வாழ்க்கை எங்க போச்சு? தலைவலினா நம்ம ஜெபம் பண்றது இல்ல. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஆலயத்துக்கு வர்றது இல்ல. வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா ஆண்டவரை மறந்துடுறோம். அவங்களுக்கு சரியில்லை, இவங்களுக்கு சரியில்லை. என் வாழ்க்கை முதல்ல சரியில்லையே, என் வாழ்க்கை கட்டப்படலையே, என் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கு, என் ஜெப வாழ்க்கையை தொலைச்சிட்டு மற்றவங்களுடைய லைஃபுக்காக தேடும் பொழுது ஒரு பிரயோஜனம் இல்லையே. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் உண்மையா நீங்க சொல்றீங்க? அந்த உணர்வு நமக்கு வேணும். ஆண்டவரே எஸ் லார்ட், உண்மையா நான் அதை உணர்றேன். என் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இல்லை. ஆமென். எங்க நீங்க 1 மணி ஆண்டவர் சொல்றாரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாத ஒரு ஆளு விசுவாசியாகவே இருக்க முடியாது. அல்லேலூயா. 1/2 மணி நேரம்லாம் கிடையாது. நீங்க சாலிடா நீங்க எடுத்து வச்சுங்க. மொபைல் எடுத்தீங்கன்னா 1 நாள் ஃபுல்லா உட்காரலாம் முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா ஜெபம்னு வந்துட்டா தலைவலி வரும், வயிறு வலி வரும், சண்டை வரும், அதை தோணும், இதை தோணும், அதை பொண்ணு இதை பொண்ணு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு பேசாம தூங்க போயிடும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் வேணும். நீங்க விழுந்து போயிட்டீங்க, உங்க வீழ்களிலிருந்து நீங்க எழுந்து நிக்கணும். உங்க ஜெப வாழ்க்கை கட்டப்படணும். அண்ணா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுங்க, அப்படி கொடுத்தா நான் ஊழியத்துக்காக கொடுக்குறேன் சொன்னாரு. கொடுத்தாரு. திரும்ப அந்த ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படியே சபையில கொடுத்தாரு. ஆமென். பால் மறந்த உடனே அதை கொண்டு போய் அப்படியே சபையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணல, வருஷத்துக்கு 1 முறை தான் வருவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் பிள்ளைகளை சபைக்கு அனுப்பிட்ட பிறகு அவ வருஷத்துக்கு 1 முறை, அதுவும் வேண்டி வேண்டி ஜெபம் பண்ணி கேட்ட ஒரே ஒரு ஆண் பிள்ளை சபைக்காக ஆண்டவரே கொடுத்துட்டீங்க, அட்லீஸ்ட் என் பிள்ளை இங்க இருக்கட்டும், வாரத்துக்கு 1 முறை சபைக்கு வந்துட்டு போகட்டும் சொல்லல.
எக்ஸ்கியூஸ் கேட்கல. சொன்ன விண்ணப்பத்தை சொன்ன பொருத்தனையா ஏறெடுத்தா. வருஷத்துக்கு ஒரு முறை அவ உட்காந்து டெய்லரிங் வேலை செஞ்சு என் பிள்ளை எவ்வளவு வளர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லி தைச்சு கொண்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவளை பார்த்து ட்ரெஸ் கொடுத்துட்டு போவான். ஆனா இன்னைக்கு சபைக்கு போன்னு சொல்ற தாய்மார்கள் ரொம்ப கம்மி. ஜெபம் பண்ணியான்னு கேட்கிற தாய்மார்கள் ரொம்ப. ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்னு தான் சொல்றோமோ ஒழிய ஜெபம் பண்ணினியா? அல்லேலூயா. அடுத்த வீட்டுக்கு போனா ரசம் வைக்க தெரியணும், குழம்பு வைக்க தெரியணும், கறியாக்க தெரியணும் சொல்லி கொடுக்கிற பெற்றோர்களுக்கு உன் வாழ்க்கையில ஜெபம் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறோமா இல்லையா? நம்ம ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க யூடியூபை பார்த்து ரசம் வச்சுக்கலாம், கறி குழம்பு செஞ்சுக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா யூடியூபை பார்த்து ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபத்தை பார்த்துக்கலாம். ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே இவ்வளவு மன்னிங்க. ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய மகன், ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி உட்கார வச்சா எங்க 4 பேத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுன்னா என்ன ஆச்சு உன் ஜெப வாழ்க்கை? எத்தனை வருஷம் விசுவாசி? சொல்லுங்க சொல்லுங்க. தேவ பிள்ளையே, இடிஞ்சு போனதை உணர்ந்து என் வாழ்க்கை கட்டப்படணும். ராமின் சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் புறங்கூற மாட்டான், தெரியுங்களா? ஜெபிக்கிறவன் குறை காண மாட்டான். ஜெபிக்கிறவன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்ப மாட்டான். ஜெபிக்கிறவன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு என்ன பண்ண மாட்டான். ஜெபிக்கிறவன் பாத்தீங்கன்னா இங்க என்ன பேசுவானா அதை தான் இங்கேயும் என்ன பண்ணுவான், மிஞ்சி என்ன பண்ண மாட்டாங்க. ஜெபிக்காதவங்களை பாத்தீங்கன்னா, யக்கா தெரியுமா அந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு. 1 2 ஆக்குறது, 2 4 ஆக்குறது, 4 8 ஆக்குறது, கடைசியில சபையை 1 ஆக்குறது, 1 இல்லாம ஆக்குறது. அல்லேலூயா. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். சபை வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஜெப குறைவு. ராமின் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கணும்னா நம்ம இருதயம் அப்படியே என்னவா இருக்கும்? ரோஜா பூ மாதிரி அப்படியே சொல்லுங்களேன் மலர்ந்து நிற்கும். அதே கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தையை கேட்டுனா சூரியகாந்தி மாதிரி டபக்குன்னு என்ன பண்றது? அல்லேலூயா. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்துல தம் பாவத்தை அறிக்கை செய்து தலை குனிஞ்சிட்டோன்னு சொன்னா வெளியே போய் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அல்லேலூயா. இல்ல நான் தலை நிமிர்ந்து வெளியே நடப்பேன் அப்படின்னா இங்க என்னதான் இருப்பீங்க, கீழே குனிஞ்சுதான் நிக்கணும். ராமின் சொல்லுங்க. நெகேமியா புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அடுத்தது ஒன்று கூட்டினான். அல்லேலூயா. அடுத்தது என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படணும்னா குடும்பத்துல யூனிட்டி இருக்கணும். சில பிள்ளைகள் அப்பா சொல்றதை கேட்கறது, அம்மா சொல்றதை கேட்கறது, நான் என்ன செய்வேனோ அதுதான். ராமின் சொல்லுங்க. இங்க நெகேமியா அலங்கத்தை கட்டும் பொழுது அவன் சொல்றான், இந்த நல்ல காரியத்திற்காக உங்க கைகளை என்ன பண்ணுங்க, திடப்படுத்துங்க. ஒன்று சேர்க்கிறான். ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்க்கிறது ரொம்ப கஷ்டங்க. 20 பேர் 25 பேர் இருக்கணும். அந்த 20-25 பேருக்குள்ள வர அப்படின்னு சொன்னா, இந்த 25 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேருக்குள்ள இருக்கிறதான மைண்ட் செட் வேற. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பேர் என்னது? விசுவாசி. ஆனா விசுவாசிக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வேற. இந்த எண்ணங்களை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துல ஒருமுகப்படுத்தி ஒன்னா இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வசனத்தை ஒரே மாதிரி உள்ள கொண்டு போறது அப்படின்றது எவ்வளவு கடினமான விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்துருப்போம், ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது எது தெரியுங்களா? தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துல ஒற்றுமையே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ரகசியம் சொல்லிட்டுங்களா? நீங்க சபையோடு கூட இணைஞ்சு நிக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் காமிச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம நேரா போலாம். யோவான் 15:1-2 வாசிங்க. யோவான் 15. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதிக கனி கொடுக்கும்படி அதை என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணுகிறார்.
ஹல்லேலூயா. உன் இருதயத்தை ஜெபம் என்கிற அந்த ஐக்கியத்தோடு நீ சுத்திகரிப்புன்னு சொன்னா நீ அதிகமாய் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த கனியோடு அந்த 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 செடியோடு கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். இந்த திராட்சை செடியை பாத்தீங்கன்னா அந்த அந்த வேரெல்லாம் எப்படி இருக்கும்? இப்படி சுத்தி இருக்கும். அது போல நீங்க அப்பாவோடு கூட சபையோடு கூட நீங்க பின்னி பிணைந்திருப்பீங்கன்னா உங்க குடும்பமும் அப்படிதான் இருக்கும். சபைக்கு நீங்க தூரமா இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கும் உங்க பெற்றோர்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க தூரமா தான் இருப்பீங்க. யாருடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய சபையில ஐக்கியப்பட்டு இருக்கும் அந்த குடும்பம் தாங்க ஒற்றுமையாக இருக்கும். அதுதான் ஒற்றுமையா இருக்கும். வேதத்துல பாருங்க, முதல் காரியம் சொல்றேன் பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சமூகத்துல 3 பேர் ஒன்னா இருந்தாங்க. ஆனா அந்த 3 பேர்த்துக்குள்ள நடுவுல பிசாசுக்கு இடம் கொடுத்தான். கடைசியில எல்லாமே பிரிவினை ஆயிப்போச்சு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அப்ப ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற பிசாசுகள் மத்தியில நீங்க தேவனோடு கூட அந்த கனி என்கிற அந்த திராட்சை குளத்தோடு கூட நீங்க பின்னி பிணைஞ்சிருக்கும் பொழுது எப்படி நீங்க ஆலயத்தில் இருக்கிறீங்களோ அந்த லைஃப் ஸ்டைல் தான் உங்க வீட்டுல பேசப்படும். ஹல்லேலூயா. இங்க நீங்க பண்ற ஜெபம் தான் வீட்டுல அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இங்க நீ ஏறெடுக்கிற ஆராதனை தான் வீட்டுல ரட்சிப்பு கொண்டு வரும். நீங்க இங்க எப்படி இருக்கிறீங்களோ அங்க அப்படிதான் இருப்பீங்க. நீங்க இங்க மௌனமா ஏதோ ஒண்ணு யோசனை பண்ணிட்டு ஒரு மனம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க வீடும் அப்படிதான் இருக்கும். ஆமென். அதுதான் சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதிகமாய் கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார்.